ப்ரோ நம்ம பிரிட்ஜ்லயும் டிராவல் பண்ணிருப்போம், ஃபிளைஓவர்லயும் டிராவல் பண்ணிருப்போம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஸோ ஃபிளைஓவர்னா சுத்தம் ப்ரோ, பிரிட்ஜ்னா ஒரே இதுதான் ப்ரோ. பிரிட்ஜ்னா ஸ்ட்ரைட்டா போவோம், பிரிட்ஜ்னா ஃபிளைஓவர்னா சுத்தம். இப்படி இருக்கும், இப்படி போயிட்டு இப்படி வரும் ப்ரோ. ஃப்ளை ஆகி ஓவர் ஆகி அப்படி மேல வரும். பிரிட்ஜ்னா ஜில்லுன்னு இருக்கும், ஃபிளைஓவர்னா ஜம்முன்னு இருக்கும். அது பிரிட்ஜ். பிரிட்ஜ்னா இப்போ நார்மலா ஒரு பாலம் இருக்குங்க, ஸோ அதை வந்து பிரிட்ஜ்னு சொல்லுவோம். இப்போ ஹைவேல எல்லாம் இருக்குதுன்னா லாங்கா போறதுலாம் ஃபிளைஓவர் அந்த மாதிரி. இத பாலம்னு சொல்லிடுவோம், அத கீழன்னு வேணா சொல்லிக்கலாமா? கீழே சொல்லுவோம், நல்லா இருக்கும். பிரிட்ஜ் தான் ப்ரோ வித்தியாசம். பிரிட்ஜ் தான் வித்தியாசமா. பிரிட்ஜ்னா என்ன ப்ரோ, வண்டி எல்லாம் போவோம். ஃபிளைஓவர்லனா ஹைவேஸ் மாதிரி இருக்கும். பிரிட்ஜ்னா நார்மலா ஹைவேஸே பெருசா தானே இருக்கு, அங்க கொண்டு ஏன் ஃபிளைஓவர் வைக்கிறாங்க? ஏன்னா வந்து ஃபிளைஓவர்னா இப்ப கீழயும் வந்து வெஹிக்கிள்ஸ் போவோம், மேலயும் போவோம். மேல போறது இருக்குன்றதுனால மேல போனா கொஞ்சம் அப்படியே சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான், பிரிட்ஜும் ஒண்ணுதான், பிளேயரும் ஒண்ணுதான். அதுவும் சிமெண்ட் செங்கல் இதை வச்சுதான் கட்டினாங்க. ஆமா, ஒரு பார்த்தா அது டிராபிக்காக சிட்டிக்குள்ளே போடுவாங்க. பிரிட்ஜ் வந்து சிட்டி ஊருக்கு வெளில ஃப்ரீயா இருக்க இடத்துல போடுவாங்களா? பிரிட்ஜ்ல நடந்து போயிருக்கீங்களா? அப்ப பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பிரிட்ஜ்னா பிளாட்டா ஸ்ட்ரெயிட்டா போவோம், பிளேஓவர்னா அப்படியே சுத்திட்டு போயிடுவோம். அந்த ரோடு எப்படி போகும்? ரோடு ஸ்ட்ரெயிட்டா தான் போவோம். அப்புறம் ஃபிளைஓவர் கட்டுறாங்க, மேலே இருக்கணும்ல, கீழே போனா கீழே போற வண்டி அப்புறம் எப்படி போவோம்? பிரிட்ஜ்ல வாக் பண்ணணும், புரியல. பிரிட்ஜ்ல வாக் பண்ணணும், ஃபிளைஓவர்ல படுத்துக்கணும். ரெண்டுமே நல்லதா இருக்கு. கீழே இருந்தா ரோடு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.